வெல்கம் டு டிராவல் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் கோவிலை பற்றி தான். சென்னையிலேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. கர்ம வினை தீர்ப்பவள் கருமாரி அம்மன்னோ இந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. இந்த கோயிலுடைய வரலாறு கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தடவை அம்மன் சூரிய பகவானை சோதிக்கிறதுக்காக ஒரு வயசான ஜோசியம் சொல்கிற அம்மாவா வராங்க. அப்போ சூரிய பகவான் இந்த அம்மாவை ஏளனமா பார்த்துடுறாங்க. அம்மன் என்ன பண்றாங்க, உன்னுடைய ஒளி போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க. உடனே சூரிய பகவானுடைய ஒளியெல்லாம் போயிடுது. உடனே சூரிய பகவான் வந்திருக்கிறது கருமாரி அம்மன்னு தெரிஞ்சுக்கின்னு மன்னிப்பு கேட்பார். அப்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 வாட்டி புரட்டாசி மாசமும் பங்குனி மாசமும் சூரியருடைய ஒளி அம்மன் மேல விழுது. இந்த கோயில் 100 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவிலில் ஒரு கருநாக பாம்பு இருக்கிறது பார்த்துருக்காங்க எல்லாருமே. இந்த 100 வருஷத்தில் 2 முறை கும்பாபிஷேகம் பண்ணோன்னு முயற்சி பண்ணாங்க, ஆனால் முடியாத போச்சு. தடவை பார்த்தீங்கன்னா அம்மனை எடுக்கிறப்போ ஒரு சக்தி மாதிரி தடுத்துடுச்சு. 2வது தடவை அம்மனை எடுக்கிறப்போ ஒரு கருநாக பாம்பு படம் எடுத்தனால அப்பவும் கும்பாபிஷேகம் பண்ண முடியல. 3வது தடவை பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ண வரப்போ இந்த கருநாக பாம்பு கோயிலுடைய கோபுரத்தில் இருந்தனால இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சது. அம்மனே அதுக்கு வழி விட்ட மாதிரி ஆச்சு. இந்த கோயிலில் விசேஷமான நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமான கூட்டம் வருது. இங்கே வேப்ப மரமும் ரொம்ப விசேஷமானது. இங்கே குழந்தைங்க வர்றதுக்காகவே நிறைய பேர் வராங்க. பித்ரு தோஷம் போகணுன்றதுக்கும் வராங்க, நவகிரக தோஷம் போகணுன்றதுக்கும் வராங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு நவகிரக நாயகினும் பேர் இருக்கு. நம்ம அம்மாவும் அம்மனும் 2 பேரும் ஒரே மாதிரி தான். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நம்மளை காப்பாற்றுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.